and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு லெசன்ல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் இன் இங்கிலீஷ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நிறைய மூவிஸ்ல டிவி ஷோஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் இந்த எக்ஸ்பிரஷனை வேர்ட் டு வேர்ட் லிட்ரலி தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. தமிழ்ல இதை கான்வர்சேஷன்ஸ்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மூவி கிளிப்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a really very interesting lesson. So without any further delay, let's quickly get into today's lesson. What if I told you I figured out a better way to show Blaines exactly who we are? What if I told you I figured out a better way to show Blaines exactly who we are? ஆல்ரைட், இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் பற்றி பார்க்க போகிறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. ஸோ வாட் இஃப் ஐ டோல்ட் யூனா தமிழ் என்னன்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய நேரம் கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. இது லிட்ரலி டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நம்ம ஒரு சஸ்பென்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம அந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. இந்த அர்த்தத்தில் தான் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சீஃப் மினிஸ்டரை பர்சனலாக தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட எனக்கு சீஃப் மினிஸ்டரை பர்சனலாக தெரியும்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்படி சொல்கிறது தான் இங்கிலீஷில் what if I told you I know the chief minister personally அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ what if I told you I know the chief minister personally போது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எனக்கு சீஃப் மினிஸ்டர் பர்சனலாக தெரியும்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு இல்லை, சீஃப் மினிஸ்டர் பர்சனலாக தெரியும்னு சொன்னால் எப்படி இருக்கும், இல்லை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் சொன்னால் அப்படின்னு நம்ம நிறுத்துவோம் இல்லையா. அப்படி நிறுத்தும் போது அடுத்த கொஸ்டின் என்ன வரும், இல்லை அடுத்த ரியாக்ஷன் அவங்க கிட்ட கேட்குறவங்க கிட்ட இருந்து என்ன வரணும், உண்மையாவா, உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த சஸ்பென்ஸ், அந்த சர்ப்ரைஸ், அந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்டை நம்ம கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் இந்த வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. ஓகே, இப்போ நம்ம பார்த்த டிவி ஷோ கிளிப்பிங்கில் என்ன சொன்னாங்கன்னா, வாட் இஃப் ஐ டோல்ட் யூ ஐ ஃபிகர் அவுட் அ பெட்டர் வே டு ஷோ பிளெயின்ஸ் எக்ஸாக்ட்லி ஹூ வி ஆர். பிளெயின்ஸ்க்கு நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு நான் வேற ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை சொன்னா அப்படின்னு சொல்லி அந்த வழியை பற்றி தான் அவள் சொல்ல போகிறா. பெட்டர் வே என்ன கண்டுபிடிச்சிருக்காளோ அதை தான் அவங்க கிட்ட சொல்ல போகிறா. அதை இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு விஷயத்த சஸ்பென்ஸோடவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. சரிங்களா, இது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் தமிழில் நம்ம பண்ண முடியாது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற இந்த எக்ஸ்பிரஷனை தமிழில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நேச்சுரல் தமிழ் ஈக்குவலண்ட் என்னன்றதா பார்க்கணுமே தவிர லிட்ரல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஃப் ஐ டோல்ட் யூ ஐ ஃபிகர்ட் அவுட் ஹவ் வி கேன் வின். இதுக்கு என்ன அர்த்தம், தமிழில் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ நம்ம எப்படி ஜெயிக்கிறது இந்த கேமில் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சரி, நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நம்ம ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கான்வர்சேஷனில் பேசுவோம் இல்லையா. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன கேட்பாங்க, அப்படியா, வழி இருக்கா என்ன, இல்லை அப்படியா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸோடு கேட்பாங்க. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு தான் இந்த வாட் இஃப் ஐ டோல்ட் யூ நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஃப் ஐ டோல்ட் யூ பக்கத்தில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஐ ஃபிகர்ட் அவுட். ஃபிகர்ட் அவுட்னா கண்டுபிடிக்கிறது, ரைட். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ ஐ ஃபிகர்ட் அவுட், நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. எந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் அகெயின் இன்னொரு நவுன் க்ளாஸ் சொல்லியிருக்கோம், ஹவ் வி கேன் வின். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்க்குற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வாட் இஃப் ஐ டோல்ட் யூ கூட 2 நவுன் க்ளாஸஸ் சேர்ந்து இருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தே ஃபவுண்ட் எவிடன்ஸ் டு ப்ரூவ் ஹூ ஸ்டோல் த மணி. பணத்தை யார் திருடினாங்கன்றதை நிரூபிக்க அவங்க ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னால். ஸோ இப்படி சொல்லும் போதே ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகுது. அப்படியா, என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத அடுத்து நம்ம கேட்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி, ஒரு சஸ்பென்ஸோடு நம்ம சொல்கிற விஷயத்த இந்த வாட் இஃப் ஐ டோல்ட் யூ வச்சு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. வாட் இஃப் ஐ டோல்ட் யூ ஷி ஹேஸ் அ மெத்தட் டு டீச் சில்ட்ரன் ஹவு டு ரீட் ஃபாஸ்டர். குழந்தைங்கள வேகமாக எப்படி படிக்க வைக்கிறதுன்னு அவகிட்ட ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. நீ அவளை ஹையர் பண்ணுவியா மாட்டியா, இல்லை அவளுக்கு நீ சேலரி எக்ஸ்ட்ரா கொடுப்பியா, அந்த மாதிரி. கரெக்டா. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மெத்தட் இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணுறோம். கரெக்டா. அதுக்கு தான் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ ஷி ஹேஸ் அ மெத்தட் டு டீச் சில்ட்ரன். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ, இந்த இடத்துல டோல்டுடைய ஆப்ஜெக்டா ஷி ஹேஸ் அ மெத்தட் டு டீச் சில்ட்ரன்ற நவுன் க்ளாஸ் வந்திருக்கு. டீச் வாட், டீச்ன்றதுக்கான ஆப்ஜெக்டா ஹவு டு ரீட் ஃபாஸ்டர் அப்படின்ற இன்னொரு நவுன் க்ளாஸும் வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட், இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் நிறைய கிளிப்பிங்ஸ் ஃப்ரம் மெனி டிஃப்ரெண்ட் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வாட் இஃப் ஐ டோல்ட் யூ திஸ் ஆப் கேன் ஷோ யூ ஹவ் யூ ஸ்பெண்ட் யுவர் மனி. இந்த ஆப் நீங்கள் உங்கள் பணத்தை எப்படி செலவு செய்கிறீங்கன்னு காட்டும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ என்ன கேட்பாங்க அவங்க, அப்படியா இந்த ஆப் வந்து அதை காட்டுமா, அது எப்படி அது மாதிரி காட்டும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஆப் டெவலப்பராக இருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எடுத்தோடனே இந்த ஆப் வந்து இதை பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஆப் இதை பண்ணும் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இப்படி கேட்கும்போது ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகும், ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் வந்து நம்ம கன்வே பண்ண மாதிரி இருக்கும் த்ரூ திஸ் எக்ஸ்பிரஷன் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ. ஸோ அந்த எக்ஸாக்ட் வேலையை தான் இங்கே வாட் இஃப் ஐ டோல்ட் யூ பண்ணுது. ஸோ இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு டிவி ஷோ கிளிப்பிங்கும் பார்த்தோம், இப்போ நிறைய கிளிப்பிங்ஸ் வருது. அதில் இருக்கிற விஷயம் என்னன்றது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஐம் ஷூர் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். What if I told you I could offer you something that would enable you to walk again? What if I told you I could offer you something that would enable you to walk again? What if I told you we can cure your cancer? What if I told you we can cure your cancer? What if I told you it was the 40th anniversary surprise party I'm planning for your mom? What if I told you it was the 40th anniversary surprise party I'm planning for your mom? What if I told you that I consume knowledge like no one you've ever met and I've actually passed the bar? What if I told you that I consume knowledge like no one you've ever met and I've actually passed the bar? ஆல்ரைட், கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஃப் ஐ டோல்ட் யூ யூஸ் பண்ணி நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்கள். That's all to do with today's lesson. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.